இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மட்டுமல்ல, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், இளைப்பாறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் கூட இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எல்லாருமே நாம் தோல்வியை விரும்புவதில்லை, யார் கூட தோற்று போவதை விரும்புவதில்லை. எந்த காரியத்திலும் நாம் ஜெயம் எடுப்பதையே நாம் விரும்புகிறோம். வெற்றி என்று சொல்லுகிற பொழுது நம்மையும் அறியாமல் ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நன்மையானதை கொடுக்கிற தேவன், ஞானத்தை தருகிற தேவன், மட்டுமல்ல இளைப்பாறுதலை தருகிற தேவன். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதத்திலே நாம பார்க்கிற பொழுது தாவீது ராஜா சொல்கிறார், நீர் உமது அடியானுக்கு ஜெயத்தை தந்து பொல்லாத பட்டயத்திற்கு என்னை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் பார்க்கிறோம், ராஜாக்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். ராஜாக்களுக்கு மாத்திரமல்ல, யுத்தத்திலே மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். அந்த ராஜாக்களே நாம பார்க்கிற பொழுது அவர்கள் மற்ற ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அவர்கள் ஜெயத்தை பெற்றார்கள். நாம் வாழ்கிற காலம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு யுத்த களத்திலே இருக்கிறோம். தினம் தினம் நாம் யுத்தத்தை சந்திக்கிறோம். ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு ஒரு பெரிய யுத்த களம்தான். நம்முடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு யுத்த களம்தான். இந்த வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஜெயம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அந்த ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுப்பது யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஒருவேளை படிப்பிலே, நம்முடைய விளையாட்டிலே, இன்னும் எந்த காரியத்திலே நமக்கு ஜெயம் வேண்டும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எவ்வளவோ நம்ம முயற்சிகளை எடுக்கலாம், எவ்வளவோ ஆயத்தங்களை நாம பண்ணலாம் வெற்றி பெறுவதற்காக. எவ்வளவு நம்ம திறமைகளை வெளிப்படுத்தணும், நம்ம எப்படியாவது இந்த காரியத்திலே ஜெயிக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், விரும்பலாம், பிரயாசப்படலாம், பயிற்சி எடுக்கலாம். ஆனால் வெற்றியை கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தினம் 3 வேளை தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இருக்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஜெபம் இருக்கும். எந்த மனிதன் தன்னுடைய முழங்காலை முடக்கி ஜெபிக்கிறானோ நிச்சயமாக அவன் ஜெயிக்கிறவனாக இருப்பான். ஒரு வார்த்தை உண்டு, மனிதருக்கு முன்பாக நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், தலைகுனியாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தலை குனிந்து நாம் நடக்கிற பொழுது மனிதர்களுக்கு முன்பாக நாம் நிமிர்ந்து நடக்க முடியும். வெற்றியோடு, ஜெயத்தோடு நாம் நடக்க முடியும். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். தாவீதுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். எல்லா காரியத்திலும் சத்துரு நெருக்குகிற பொழுதெல்லாம், ஒவ்வொரு விஷயத்திலும், எந்த அமலேக்கியர், அம்மோனியர், மோவாபியர், தன்னுடைய சொந்த குமாரன் இன்னும் கூட சவுல், ஒவ்வொருவரும் தாவீதோடு யுத்தம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்து தீர்க்காயுசு உள்ளவனாய் மரித்தான், பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். ஒவ்வொரு கட்டத்திலும் வெற்றியை சுதந்திரித்து வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இப்படி வேதத்திலே ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றதன் நோக்க, வெற்றி பெற்றது எவ்வாறு அவர்கள் ஜெயித்தார்கள், உலகத்தை எவ்வாறு அவர்கள் மேற்கொண்டார்கள், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிடுகிற பொழுது, தேவனோடு நாம் பேசுகிற பொழுது நாம் ஜெயத்தை சுதந்திரிக்க முடியும். ஜெபமே ஜெயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் ஜெயம் வேண்டும், பாவத்திலே வெற்றி வேண்டும், சாப வாழ்க்கை மாறி அந்த சாபத்திலே ஒரு வெற்றி நமக்கு வேண்டும் எனும், எல்லா வியாதியிலே நமக்கு ஒரு விடுதலை, வெற்றி வேண்டும், தரித்திரத்திலே நமக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஒரு வெற்றி வேண்டும். நாம் வெற்றியை விரும்புகிறோம். எல்லாவற்றிற்கும் காரணம் ஜெபம்.
ஜெபிக்க ஜெபிக்க நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஜெபிக்க ஜெபிக்க நாம் வெற்றியை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். வேதத்திலே மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் ஜெபித்து தான் அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய தோல்வி வாழ்க்கையை வெற்றியாக மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஒருவேளை எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ முயற்சி எடுத்தேன், எனக்கு வாழ்க்கையிலே கிடைத்ததெல்லாம் தோல்விதான், எனக்கு வெற்றியே இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். நிச்சயமாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். காலை வேளையிலே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன் அல்லவா? என் தோல்வி வாழ்க்கையை முடிந்து எனக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. நான் எதை தொட்டாலும் என் வாழ்க்கையில எனக்கு தோல்வியும் நஷ்டமும் வருகிறது. ஆண்டவரே, என் காரியங்கள் ஜெயமாய் மாறட்டும், என் காரியங்கள் ஜெயமாய் நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாளிலும் ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நாங்கள் ஜெயத்தை எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை சார்ந்து நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற வாழ்க்கையிலே வெற்றியையும் ஜெயத்தையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தோல்வி வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாய் மாறட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.